நாம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நம்ம வேலைகள் எவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கும் போது நம்மளுடைய கூந்தல், நம்மளுடைய ஸ்கின் எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமாக, ரொம்பவே பொலிவாக இருக்கும். இதுதான் எங்கள் அம்மாவுடைய ரெகுலர் அட்வைஸ். உங்கள் அம்மாவும் இதே அட்வைஸை உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் யூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஹேர் பேக் தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. கண்டிப்பாக எவ்ரி சாட்டர்டே இந்த ஹேர் பேக் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை நான் பயன்படுத்தி பல வருஷங்களாக நான் பயன்படுத்துறது உண்டு. அப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் பெருசாக வந்ததே கிடையாது. அதிக டேண்ட்ரஃபோ, அதிகப்படியான இச்சியான ஸ்கேல்ப்போ, ஸோ ஸ்கேல்ப் ரிலேட்டடாக, முடி ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம்ஸுமே எனக்கு அதிகமாக வந்தது கிடையாது. ரொம்பவே கம்மி தான். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. ஸோ அப்படி நான் இருந்ததுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஹேர் பேக் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி எங்கள் அம்மா வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த ஹேர் பேக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு அம்மா கொடுப்பாங்க, நான் தேய்ச்சிப்பேன், அவ்வளோதான். ஸோ ஆனால் இன்றைக்கி அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீகோட் பண்ணி போடணுன்னா பார்க்கும்போது அவ்வளோ அழகான நன்மை தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ஹேருக்கு அது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு சூப்பரான, பழமையான, ரொம்பவே ஆர்கானிக்கான, நேச்சுரலான ஹேர் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போய் வாங்கின பொருட்கள் எதுவுமே கிடையாது. வீட்டில், கார்டனில், கிச்சனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணது தான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களுமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இந்த சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம ஹேர் பேக்குக்கு இன்றைக்கி ரொம்பவே முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தான். செம்பருத்தி வந்து முழுமையாகவே அதோடைய பூக்கள், இலைகள் இது எல்லாமே அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுறதுலையும் அதே மாதிரி முடி உதிர்தலை ரொம்பவே கம்மிப்படுத்தவும் செம்பருத்தி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை, செம்பருத்தி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூடயுமே முடியை வந்து செம்பருத்தியை பயன்படுத்தி அவ்வளோ சூப்பராக வளர்த்துற முடியும். நமக்கு இன்றைக்கி 20 இலைகளும் ஒரு 5-8 பூக்களும் நம்ம ஹேர் பேக்குக்கு நம்ம எடுத்துக்கலாம். செம்பருத்திக்கு அப்புறம் நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறது மருதாணி தான். இன்றைக்கி நமக்கு 2 கைப்பிடி மருதாணி இலை தேவைப்படும். மருதாணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கேல்புடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நம்ம முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கவும், அதே போல் நம்ம கூந்தலுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கண்டிஷனராகவும் இது இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் அதில் நிறைஞ்சு இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நம்ம கூந்தலை எப்போவுமே ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் ரொம்பவே பலமாகவும் வச்சுக்கும். அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேரா. கற்றாழையில் பொதுவாகவே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம கூந்தலில் ஒரு நல்ல ஒரு கோட்டிங்கை இது கிரியேட் பண்ணுது. இது முடியுடைய ஈரப்பதத்தை பாதுகாத்து ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். நம்ம ஆலோவேராவுடைய மேல் தோலை நீக்கிட்டு உள்ள ஜெல்லை தான் யூஸ் பண்ண போகிறோம். உள்ள ஜெல்லை ஒரு 7 தடவை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஜெல்லையும் கலெக்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் பால் எப்போவுமே நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம ஹேர் ரொம்பவே டேமேஜாக, ஃப்ரிஸியாக இருந்தால் கூட இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, நான் ஒரு தேங்காயை உடைச்சி அதிலிருந்து எல்லா சில்லையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலேருந்து நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்து வச்ச பாலில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் நாள் நைட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ரொம்பவே திக்கான சூப்பரான ஒரு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இந்த பால் வாட்டரியாகவே இருக்காது. ஸோ நமக்கு வந்து இது க்ரீமியாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். இதை நம்ம தேவையான அளவு பயன்படுத்திட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா
வெந்தயம். இதில் நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தேவைப்படும். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊறிடுச்சு அப்படின்னா நல்ல வெந்தயம் ஊறி உப்பலாயிடும். அப்படி உப்பலான வெந்தயத்தை நம்ம எடுத்து அரைக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வெந்தயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியுமே நம்ம வந்து கொட்டிட வேண்டாம். அதையுமே நம்ம ஹேர் மாஸ்க் பண்ணும்போது அரைக்க தேவைப்படும் இல்லைங்களா, அப்போது அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போது வெந்தயத்தை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைச்ச வெந்தயத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சை இலைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தண்ணியில் அலசி நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ செம்பருத்தை எடுத்து தண்ணியில் நல்லா அலசி மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். அடுத்து வந்து நம்ம பறித்து வச்சுருக்கிற மருதாணி இலை, அதே போல் கருவேப்பிலையையும் இதில் வந்து சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை சேர்த்த பிறகு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெந்தய பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம வச்சுருந்த ஆலோவேரா ஜெல்லையும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆர்கானிக்கான தேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி பூக்களையும் சேர்த்து வச்சுருவோம். இந்த ஹேர் பேக்கை அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மாய்ஸ்சரைசிங்கான ரொம்பவே கண்டிஷ்னிங்கான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சாஃப்டாக ஃபைனாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேர் பேக்கை இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி முடிய லேயராக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண பிறகு ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல் சிகக்காய் இல்லைனா உங்களுடைய ஆர்கானிக் ஷாம்பு இது வேணாலும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஹெர்பல் சிகக்காயுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பயன்படுத்தி தான் நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் தான் நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தது. இந்த ஹேர் மாஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் அது பயன்படுத்துங்க. இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்கும். அதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். உங்கள் ஹேர் எவ்வளவு டேமேஜ்டாக இருந்தாலும் அது சீக்கிரமாகவே உங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஹேர் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாகவும் மாறிடும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ பயனளிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கே வெயிட்டிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.